வசனம், ஜெபத்தை கேட்கிறவரே மாவசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களாக. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். நிச்சயமாய் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் உடனடியாய் பதில் கொடுத்து நாம் கேட்கிற எல்லா காரியத்தையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அது உலக பிரகாரமான காரியமாய் இருந்தாலும் ஆவிக்குரிய காரியமாய் இருந்தாலும் அருமை கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம், ரட்சித்த நோக்கம், நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்த நோக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய தேசத்துக்காக, இந்தியா தேசத்திற்காக மிகுந்த வாரத்தோடு வைராக்கியத்தோடு முழங்கால் படிட்டு கண்ணீரோடு ஜெபிப்பதற்காகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் என்பதை மறந்து போக வேண்டாம். தரப்பி வாழில ஜெபிக்க உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிற மனுஷியாக நீயும் நானும் மாறுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து ஒரு மாபெரும் அநேக ஜாதி ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக, ஆசீர்வாதத்தின் பொக்கிஷசாலியாக, ஆசீர்வாதத்தின் இருப்பிடமாய் கர்த்தர் நம்மை மாற்றி வழி நடத்துவார்.